Good morning, student. Robert Shiban, social teacher, 6th social, Tamil medium and English medium. இப்போ நம்ம போன வகுப்பில் நம்ம எதெல்லாம் பார்த்தோம்? அச்சீவிங் ஈக்குவாலிட்டியில் ப்ரீ ஜஸ்டிஸ் பார்த்தோம், காஸ்ட் ஆஃப் ப்ரீ ஜஸ்டிஸ், அப்புறம் இன்ஈக்குவாலிட்டி, டிஸ்கிரிமினேஷன், அதை பார்த்தோம். இந்த வகுப்பில் வெள்ளிக்கிழமை இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். லேர்ன் அபவுட் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். சாதி பாகுபாடு. பேஜ் 219 பக்கம் எடுத்துக்கமா. 219 219 பக்கத்தை எடுத்துக்க. சரி, காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். காஸ்ட் சிஸ்டம் இஸ் மோஸ்ட் dominant reason for inequality discrimination in India. இந்தியாவில் சாதி பாகுபாடு மிக முக்கிய காரணம் சாதி முறையாகும். அப்படி தானே? இது the caste system originally in the Burma system of Vedic Aryan society. In the beginning, Burma was occupation-based flexible society division. In the later Vedic society, in the Burma system was expanded into the rigid discrimination birth-based graft caste division. நல்லா கவனிச்சுக்க. முதல்ல வேத காலத்தில் ஆரிய சமுதாயத்தில் நிலவிய வர்ண அமைப்பின் சாதி படிநிலை முறை உருவானது. வேத கால ஆரிய சமுதாயத்தில் தொடக்கத்தில் வர்ண அமைப்பு தொழில் அடிப்படையில் தான் ஜாதிகள் பிரிச்சிருந்தாங்க. தொழில் அடிப்படையில் யார் என்னென்ன தொழில் செய்தாங்களோ, சிலவை துணி துவைப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஜாதி. அப்படி தானே? மண்பாண்டம் செய்வாங்க, அவங்களுக்கு ஒரு ஜாதி. முடி வெட்டுவாங்க, அவங்க ஒரு ஜாதியாக தான் இங்கே இருந்துச்சு. பிற்கால வேதகால இறுக்கமான பாகுபாடு நிறைந்த பிறப்பு அடிப்படையில் படிநிலை சாதி பிரிவுகளாக வர்ணங்களாக விரிவடைந்தது. அதுக்கு எந்தெந்த இதில் பிறப்பு அடிப்படையில் இவன் பிறப்பில் இந்த ஜாதி, அவன் அந்த மேல் ஜாதி, இவன் கீழ் ஜாதி அப்படின்ட்டு மக்கள் என்ன செய்யிட்டாங்க, வச்சுட்டாங்க. அப்படித்தானே? சாதி பிரிவு வந்தன. இந்தியாவில் சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக பலரும் போராடி வருகின்றனர். அந்த காலத்தில் இருந்து சாதி ஒழிக்கணுண்டு அந்த காலத்திலேருந்து பல புலவர்கள் ஜாதி இரண்டு ஒழிய வேறு இல்லை சாற்றுங்கால் பல புலவர்கள் ஜாதியை பற்றி ஜாதியை இருக்கக்கூடாது இன்றைக்கி வர என்ன செய்யிருக்காங்க, குரல் கொடுத்துட்ருக்காங்க. அதே நேரத்தில் ரொம்ப அதிகமான குரல் கொடுத்து அதில் முன்னின்று நடத்தினது யார்? டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தான். இதை இந்தியாவில் சாதி ஒடுக்குமுறை எதிராக போராடி வருகின்றார். இவர்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் ஆவார். தாழ்த்தப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த இவர் சிறு வயதிலேயே சாதி பாகுபாட்டின் காரணமாக பெரிதும் பாதிப்புக்கு உள்ளானார். அப்படி தானே? எப்படி பாதிப்புக்கு உள்ளாயிருப்பார்? இவர் தாழ்ந்த ஜாதியில் பிறந்ததுனால சில பள்ளிக்கூடங்கள்லையாக இருக்கட்டும், சில இடங்கள்லையாக இருக்கட்டும், போக்குவரத்துலையாக இருக்கட்டும், அவருக்கு முன்னுரிமை கொடுக்காம தள்ளி வச்சுருப்பாங்க. அது அவருடைய மனசில் சிறு வயதில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிட்டு. இந்தியாவில் அனைத்து குடிமக்கள் மத்தியிலும் சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் வண்ணம் சாதி முறையை அழிப்பதற்கு தீவிரமாக போராடினார். யார்? டாக்டர் அம்பேத்கர். அப்படிதானே? டாக்டர் அம்பேத்கர் லேசப்பட்ட ஆள் இல்லை. இது பாபா சாஹேப் என பிரபலமாக அழைக்கப்பட்டார். இவர் இந்திய சட்ட நிபுணராகவும் பொருளாதார நிபுணராகவும் அரசியல்வாதியாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் இருந்தார். இவர் 1915 எம்ஏ பட்டத்தை பெற்றார். பின்னர் 1927 வெளிநாடு சென்று கொலம்பியா பல்கலைக்கழகத்துக்கு பிஹெச்டி பட்டத்தை பெற்றார். இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போய் பட்டத்தை பெறுதார். அதற்கு முன்னர் லண்டன் பொருளாதார பள்ளியில் டிஎஸ்சி பட்டத்தை பெற்றார். அப்போ நிறைய படிச்சிருக்கார். இவர் அரசியலமைப்பு நிபுணர் சபையின் இந்திய சுதந்திரம் பெற்ற பிறகு இவர் தான் அந்த இந்தியாவுக்கு சட்டத்தை என்ன செய்தார், ஏற்றினார். அந்த வரைவுக்குழு தலைவராக இருந்தார். எனவே இவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என கருதப்படுகிறார். சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றினார். இவர் மறைவுக்கு பின்னர் 1900 ஆண்டு பாரத ரத்னா விருது இவருக்கு என்ன செய்யப்பட்டது, வழங்கப்பட்டது. யாருக்கு? டாக்டர் அம்பேத்கருக்கு. English medium, listen me. He is popularly known as Baba Sahib.
He was an Indian jurist, economist, politics, and social reformer. He earned his MA in 1915 and then obtained DSc at the London School of Economics before being awarded PhD, Columbia University 1927. He served as a chairman of drafting committee of Constitution Assembly and hence regarded as the father of Indian Constitution. He was independent India first law minister. இந்தியாவில் முதல் சட்ட அமைச்சர் அவர் தான், டாக்டர் அம்பேத்கர். He awarded the Bharat Ratna in 1990. இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. புரியுதா? இப்போ சாதி பாகுபாடை பற்றி பார்ப்போம். இப்போ ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன், மத பாகுபாடை பற்றி பார்ப்போம். சாதி பாகுபாடை இதுவரை பார்த்தோம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோமா? ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன். ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன் இஸ் அன்ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர் குரூப் பேஸ்ட் ஆன் their belief. Religious discrimination has been around for a long time. There have been problems between people of type of religion thousands of years. கவனிச்சுக்க, மத பாகுபாடில் மதம் சார்ந்த பாகுபாடு என்பது நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு தனிநபர் மீதோ அல்லது குழுவினர் மீதோ சமத்துவமின்றி நடத்துவது ஆகும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வெவ்வேறு மதங்களின் மக்களிடையே பிரச்சனைகளை நிலவுகின்றன. மத பிரச்சனை நிறையா இருக்குது. நமது அரசியலமைப்பு சட்டம் அனைவருக்கும் சமத்துவம் வழங்குகிறது. பிறப்பிடம், சாதி, மதம், மொழி போன்ற எதன் காரணமாகவும் சமத்துவம் மறுக்கப்படக்கூடாது அப்படின்ட்டு இருக்குது. புரியுதா? அவர் கான்ஸ்டியூஷன் ஹேஸ் ப்ரொவைடட் ஈக்குவாலிட்டி ஃபார் ஆல் irrespective of other caste, religious, language, place of birth, etc. Yet discrimination are still in practice even in worship places on the basis of caste. Religion, gender and language are great social thinkers have been crushing against such discrimination and irregular discrimination. அப்போது இந்த இதன் காரணமாக சாதி, மதம், மொழி எதன் காரணமாகவும் சமத்துவம் மறுக்கப்படக்கூடாது. இருப்பினும் வழிபாட்டு போன்ற இடங்கள் போன்றவற்றில் இன்னமும் சாதி இருக்குது. வழிபாட்டு இடங்களில் இருக்குது, சாதி இருக்குது, மதம் இருக்குது, பாலினம் இருக்குது, மொழி அடிப்படையில் பாகுபாடு கடைபிடிக்கப்படுகிறது. இவர் மந்திரம் ஓதக்கூடாது, அவர் பெரிய ஜாதி, இவர் இது பெண்கள் இந்த இடத்துக்கு வரக்கூடாது, அப்படி தானே? பெரிய பிரச்சனைலாம் இருக்குது. பெரிய பெரிய கோயில்களுக்கு, மலையில் இருக்க கோயில்கள்லாம் பெண்களுக்கு வழிபட மறுக்கப்படுகிறது. இத்தகைய பாகுபாடுகள், சமத்துவமின்மை போன்றவற்றிற்கு எதிராக நாம் மாபெரும் சிந்தனையாளர்கள் கடுமையாக போராடி வருகின்றனர். இந்த மதத்திலையும் நிறையா மக்கள் நம்ம சீர்திருத்தவாதிகள் என்ன செய்து வராங்க? போராடி வருகின்றனர். அப்படிதானே? சரி, அடுத்த பக்கம் பாரு, 320 பக்கம் பாரு. சோசியோ எக்கனாமிக் inequality. In the socio-economic field, the benefits of growth have not been spread evenly. The low-income district of associate with low industry development, low agriculture productivity, and low human development similarly are districts with low literacy rare are found to be with lower sex ratio. பாரு, சமூக பொருளாதார தளத்தில் வளர்ச்சி பயன்கள் சமமாக பரப்புவதில்லை. குறைவான தொழில் வளர்ச்சி, குறைவான வேளாண்மை உற்பத்தி, குறைவான மனித மேம்பாட்டு ஆகியவை குறைந்த வருவாய் மாவட்டங்களிடையே தொடர்புடைய. அதே போல் கல்வி அறிவு குறைந்த உள்ள மாவட்டங்கள் குறைவான பாலின விகிதத்துடன் காணப்படுகிறது. மேலே ஒரு டைம் டேபிள் போட்டிருக்கான் அப்படி தானே? அதில் கன்னியாகுமரி எத்தனை பர்சன்டேஜ்? 92%. சென்னை 90.33%.
தூத்துக்குடி 86.52%, நீலகிரி 85.65%, தருமபுரி ஒவ்வொன்றும் அதில் போட்டிருக்கான். புரியுதா கல்வி அறிவை பற்றி? சரி, போட்டிருக்கான். அதுக்கப்புறம் 3.5 தலைப்பு பாரு, சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டை நீக்குவதற்கான தீர்வுகள். சமத்துவமின்மை பாகுபாட்டை நீக்குவதற்கான தீர்வுகள். த ரெமிடியல் மெஷர் ஆஃப் த அபாலிஷிங் இன்இக்வாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன் இந்தியன் சொசைட்டி அஸ் த ஃபாலோயிங். இது ஒரு 6 பாயிண்ட் கொடுத்துருக்கான் பாரு. 6 பாயிண்ட் 6 பாயிண்ட்டு கொடுத்துருக்கான் பாரு. வைடர் அசஸ் டு குவாலிட்டி பேசிஸ் சர்வீசஸ் லைக் ஹெல்த் கேர் அண்ட் எஜுகேஷன் ஃபார் ஆல். அனைவருக்கும் தரமான உடல்நலம் மற்றும் கல்வி அறிவினை கிடைக்க செய்தல். உடல்நலம்னா என்னது? அதான் நமக்கு உடல்நலம் எல்லாம் சீராக இருக்கணும். நமக்கு சத்துணவு தராங்க பள்ளிக்கூடத்தில். சத்துணவு சின்ன கிளாஸுக்கு ஊட்டச்சத்தெல்லாம் கொடுக்காங்க. ஞாபகம் உனக்கு? நீ சாப்பிட்ருப்பா. நம்ம தம்பி மாதிரி தங்கச்சி மாதிரி சாப்பிடுவாங்க, அப்படி தானே? ஊட்டச்சத்து கொடுப்பாங்க. அதான் தரமான உடல்நலம் கல்வியறை கிடைக்க செய்தல். 2, பி அவர் கரண்ட் ஜெண்டர் பியாஸ். தற்போதைய பாலின பாரபட்சத்தை பற்றி தெரிந்து கொள்ளல். பாலின பாரபட்சத்தை நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ளுதல். 3வது பாரு, மேக் உமன் மோர் விசிபிள் இன் பப்ளிக் லைஃப் இன்ஸ்டிடியூஷன் டு இராடிகேட் ஜெண்டர் டிஸ்பாரிட்டி. 3, பாலின ஏற்றத்தாழ்வுகளை அகற்றுவதற்கான பொது வாழ்வு மற்றும் நிறுவனங்களின் பெண்களின் திறன்கள் வெளிப்படுத்துதல். அப்படி தானே? அந்த காலத்தில் உள்ள பெண்கள் இப்போ எல்லாம் கார் ஓட்டுதாங்க, பைக் ஓட்டுதாங்க, ஏரோப்ளைன் ஓட்டுதாங்க, அப்படி தானே? பெரிய பெரிய ஆஃபீஸராக இருக்காங்க. இராணுவத்திலே பெரிய பெரிய ஆஃபீஸராக யார் இருக்காங்க? நம்ம லேடிஸ் இருக்காங்க. பி ஓப்பன் டு லேர்ன் அபவுட் அதர் ரிலீஜியஸ். மற்ற மதங்களை பற்றி தெரிந்து கொள்ளும் வெளிப்படையான மனநிலை. நான் ஒரு மதனாக்கி ஏமாதையே நான் பிடிச்சிருக்கக்கூடாது. ஒவ்வொரு மதத்துலையும் என்னென்ன நல்ல நல்ல கருத்துக்கள் சொல்லியிருக்குன்ட்டு நம்ம என்ன செய்யணும்? ஆராய்ந்து அரசி பார்க்கணும். என்னுடைய மதம் தான் பெருசு, என்னுடைய மதம் தான் பெருசுன்னு சொன்னாக்கி மத பிரச்சனை, ஜாதி பிரச்சனை தான் இந்த உலகத்தில் என்ன செய்யும் வரும். எல்லா மதத்தில் உள்ள நல்ல நல்ல கருத்துக்களை எடுத்து நம்ம என்ன செய்யணும்? பின்பற்ற வேண்டும். 5வது பாயிண்ட்டை பாரு, ப்ரமோட்டிங் கம்யூனிட்டி டைனிங் in the true classroom may help the student to sit together without any bias of caste, religious, gender. மற்ற வகுப்பறையில் குழுவாக சாப்பிடுவதை ஆசிரியர்கள் ஊக்குவிக்க வேண்டும். நான் பார்த்துருக்கேன், நீங்கள் 6ஆப்பிலேருந்து 12ஆப் உங்கள் ஊர் பையங்க இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்டு பக்கத்து ஊர் பையங்க நீங்கள் குழுவாக இருந்து சாப்பிடுவீங்க. அந்த சாப்பிடும்போது அவன் என்ன ஜாதி, இவன் என்ன ஜாதி, அவன் பணக்காரனா, இவன் ஏழையா, அப்படி தானே? அவன் அந்த ஊருக்காரனா, இந்த ஊருக்காரனா, அதெல்லாம் மறைஞ்சிரும். குழுவாக இருந்து சாப்பிட்றதுல உள்ள சுகம் எதுலையுமே கிடையாது. நீ காலேஜ் போனால் கூட கிடைக்காது. இந்த ஹைஸ்கூல் வாழ்க்கையில் 6ஆப்லேருந்து 12ஆப் வரை நீ ஒரு அன்பாக ஒருத்தர் இருக்கான்ல, இதுதான் நல்லது. இதை நீங்கள் அப்படி சாப்பிடணுன்ட்டு என்ன செய்யுது இந்த புக்கில் சொல்லியிருக்கு. சரி, 6வது பாரு, சோஷியலிஸ் வித் பீப்புள் ஆஃப் டைப் ஆஃப் அவுட்சைடு ஹோம். பலதரப்பட்ட மக்களிடையே இணங்கி இருத்தல். இது மட்டும் இல்லை, வெளியும் பலதரப்பட்ட மக்கள்கிட்ட இணங்கி நம்ம என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். 7வது பாரு, எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லா. சட்டமுறைகளை நடைமுறைப்படுத்துதல். சட்டமுறைகளை நடைமுறைப்படுத்துதல். கவனி, அதுக்கு அடுத்த பக்கத்தில் பாரு, நடைமுறைப்படுத்துதல். அப்படி தானே? சரி. Constitution of India and equality. The Constitution is a set of rules and regulation. The Constitution set of rule and the regulation guiding and administration of country. Article 14 of Constitution of India pre-video equality, pre-videos before the law and equal within the territory of India, prohibited discrimination between person. அரசியல் அமைப்பு என்பது நாட்டின் நிர்வாகத்தை வழிநடத்தும் விதிகள் மற்றும் விதிமுறைகளை தொகுப்பாகும்.
அரசியலமைப்பானது இந்தியா பெரிய நாடு, பெரிய மாநிலங்கள் இருக்குது, இவ்வளோத்தையும் வழி நடத்தக்கூடிய ஒரு தொகுப்பாக இதுதான் அரசியலமைப்பு சட்டம்ங்கிறது. அரசியல் சட்டத்தின் 14வது பிரிவு சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அப்படி தானே அப்படின்னு போட்டிருக்கு. சட்டத்துக்கு முன் ஏழையோ பணக்காரனோ அந்த ஜாதி இந்த ஜாதியோ எதுவும் கிடையாது. மேலும் மக்களுக்குள் பகுத்தறிவு ஒவ்வாத பாகுபாடுகளை கடைபிடிக்கப்படுவதை தடுக்கிறது. அந்த இது ஆனால் என்னது பகுத்தறிவு இல்லாத இது அப்படி தானே மோசமான ஹேபிட், பெண் சிசு கொலை இதெல்லாம் தடுக்குது. பிறகு அந்த காலத்தில் கணவன் இறந்த உடனே பெண்ணும் தீ குளிக்கணும். இந்த மூட பழக்க வழக்கங்கள்லாம் அந்த அரசியலமைப்பு சட்டம் அதுக்கு எதிராக பல இது என்ன செய்யிருக்கு சொல்லியிருக்கு. அவர் கான்ஸ்டியூஷன் சே அவர்ஸ் இஸ் த லேண்ட் ஆஃப் டைவர்சிட்டி, தேர்ஃபோர் ஈக்குவாலிட்டி ஹேஸ் டு பி என்ஷூர்ட் ஃபார் ஆல். நாட்டின் நிலப்பரப்பு பன்முகத்தன்மை கொண்டது, அனைவருக்கும் சமத்துவம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். எல்லாரும் சமமாக இருக்காங்களா நாட்டில் அப்படின்னு உறுதிப்படுத்த வேண்டும். நம்ம அரசியல் சட்டம் கூறுகிறது சமுதாயத்தில் சமத்துவத்தை உறுதி செய்வதற்கான 2 முக்கியமான காரணிகள் பன்முகத்தன்மை மதிப்பை அளிக்கிறது. சுதந்திரம் உறுதிப்படுத்துதல். பல்வேறு வகையான சுதந்திரம் என்பது அவரவர் மதத்தை பின்பற்றவும், மொழியை பேசவும், விழாக்கள் கொண்டாடவும், கருத்துக்களை சுதந்திரமாக வெளிப்படுத்தவும் ஆகிறது. அப்படி தானே பாரு. ட்ரூ சிக்னிஃபிகேஷன் ensure equality, society are respecting diversity and ensuring freedom. The different kinds of freedom are freedom to follow the religion. எந்த மதத்திலையும் கொண்டாடலாம். எந்த speak their language, any other language, எந்த மொழியும் நீ பேசலாம். celebrate the function, festival, எதையும் கொண்டாடலாம். தீபாவளி கொண்டாடலாம், கிறிஸ்மஸ் கொண்டாடலாம், முகரம் கொண்டாடலாம். express the viewers freely. இதுக்கெல்லாம் நம்ம சட்டம் என்ன செய்யிருக்கு இடம் கொடுத்துருக்கு. The Constitution is legal framework of rule and regulation by which a nation would function. Equality is where untouchability is seen as crime. In India, as per the Article 17 of the Indian Constitution, untouchability is totally abolished and it any from the forbidden. Even today, different type of discrimination are reporting across the country. Women, tribute people or lower social classes are still striving an equality in India. கவனி, அரசியல் சட்டம் விதிகள் மற்றும் ஒருங்கிணைப்பு சட்ட வடிவமைப்பு இதன் பாடு ஒரு நாடு நிரூபிக்கப்படும். சமத்துவம் என்பது தீண்டாமை, அன்டச்சபிலிட்டி குற்றமாக காண்பதாகும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 17 படி இந்தியாவில் தீண்டாமை ஒழிக்கப்பட்டது. எந்த வகையான தீண்டாமையும் பின்பற்றது தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் இன்றும் கூட நாடு முழுவதும் பல்வேறு வகையான பாகுபாடு காணப்படுகிறது. பெண்கள், விவசாயிகள், பழங்குடியினர் மற்றும் தாழ்த்தப்பட்ட சமூக பிரிவினர் உள்ளிட்டோர் இன்னும் இந்தியாவில் சமத்துவத்துக்கான போராடி வருகின்றனர். நெக்ஸ்ட் வேறு இதை பார்ப்போம். என்ன சாதனையாளர்கள் புக்கில் பின்னாடி சாதனையாளர்கள் இருக்குது. ஏபிஜே அப்துல் கலாம், விஸ்வநாதன் ஆனந்த் செஸ்ஸில், இளவழகி, மாரியப்பன் தங்கவேலு அப்படி தானே இவங்கெல்லாம் என்னென்ன சாதனைண்டு நீ அதை வாசிட்டு பிறகு ஒவ்வொரு தலைவர்களை பற்றியும் சின்ன புக்கில் எழுதி சின்ன நோட்ஸ் எழுதி எனக்கு அனுப்பும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.